ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான vlogல என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு வீட்டையே காலி பண்ணி இன்னொரு வீட்டுக்கு அப்படியே ஷிஃப்ட் பண்ண போகிறோம். அதை தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கான vlogல. இதுக்கு முன்னாடி vlogல வந்து நம்ம வீடு கிரகப்பிரவேசம் இது போட்டிருப்பேன். இதுக்கு முன்னாடி இருந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் வந்து லாங் ட்ராவல்லாம் கிடையாது, ஒரு 5 மினிட்ஸ் தான். இருந்தாலும் நம்மளால் ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இந்த மாதிரி வெயிட்டான திங்ஸ் எல்லாம் தூக்கிட்டு வர முடியாதுன்றதுக்காக ஒரு வண்டி அரேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தோம். பழைய வீட்டில் நாங்கள் நிறைய திங்ஸ் எல்லாம் எதுவும் யூஸ் பண்ணல, ரெகுலராக யூஸ் பண்ணுற திங்ஸ் மட்டும் தான் வெளியே வச்சுருந்தோம். மேக்ஸிமமான திங்ஸ் வந்து பேக்கில் தான் இருந்துச்சு. நாங்கள் இப்போ வந்து வீடு காலி பண்ணும்போது வந்து எங்களுக்கு வீடு ஷிஃப்ட் பண்ணால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததே வந்து நிறைய திங்ஸ் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்ததால், பேக்கில் இருந்ததால் அதை அப்படியே தூக்கிட்டு வர மாதிரி இருந்துச்சு. நாங்கள் வீடு ஷிஃப்ட் பண்ணும்போதெல்லாம் ரொம்ப டயர்டாகிடுவோம். மேக்ஸிமம் எல்லா திங்ஸும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதை திரும்ப பேக் பண்ணும்போது நிறைய திங்ஸ் எல்லாம் உடஞ்சி போயிடும். அதுக்காக இந்த வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது உடையலன்னு சொல்ல முடியாது. லக்ஷ்மி பொம்மை அந்த மாதிரி மண்ணில் செய்கிற ஐட்டம்ஸ்லாம் வந்து கொஞ்சம் உடஞ்சிடுச்சு. ஓகே, பெட்ரு தான். ஆனால் வந்து உடையாமல் இல்லை, உடஞ்சிருக்கு. ஒரு சில திங்ஸ் எல்லாம் உடஞ்சிருக்கு. எவ்வளோ தான் நம்ம சேஃப்டியாக எடுத்துகிட்டு வந்தாலும் வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது கண்டிப்பாக ஏதோ ஒரு ஃபால்ட் ஆகிடுது. இவர் என்னுடைய சின்ன தம்பி, பெரிய தம்பி, அவர் எங்கள் ஹஸ்பண்ட். இவர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இவங்க வந்து எங்கள் சின்ன தம்பி ஒய்ஃபு, எங்கள் அம்மா. இவங்க இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இவங்கள வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அங்கே வந்து ப்ளர் பண்ணிட்டேன்ல ஒரு ஃபேஸை. அவங்க வந்து எங்கள் பெரியம்மா. அவங்களுக்கு ஃபேஸ் காட்டுறது பிடிக்காது, அதனால் ஃபேஸ் காட்டல. அதுக்கு தாங்க சொல்கிறது, சின்ன வீடோ பெரிய வீடோ நம்மளுக்குன்னு சொந்தமான ஒரு வீடு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம தேவையான திங்ஸ் எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிறது, அதுக்கேற்ற மாதிரி நம்ம திங்ஸை வாங்குறது, அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணலாம். அது தெரியாத நம்ம நிறைய திங்ஸை வாங்கி வச்சுட்டு, அதுவும் எங்கள் அம்மாவுக்கு சொல்லவா வேணும் அப்படின்ற மாதிரி. எங்கள் அம்மா ஒரு திருவிழாவுக்கு போனாலும் சரி, எதனா எங்கே ஒரு இடத்துக்கு போனாலும் சரி, அவங்களுக்கு எதனா ஒன்று பார்க்க பிடிச்சிருந்துச்சின்னா மேக்ஸிமம் இந்த பாத்திர ஐட்டம்ஸ் தான் நிறைய வாங்கி வைப்பாங்க. அது டிசைனாக மாடலாக இருந்துச்சுன்னா ஓகே, அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அந்த மாதிரி பாத்திரம் தான் ஜாஸ்தி வாங்கி வைப்பாங்க. அதனாலே வீடு ஷிஃப்ட் பண்ணும்போதெல்லாம் அம்மாக்கும் தம்பிக்கும் ஒரு சின்ன சண்டை வந்துடும்னா பார்த்துக்கோங்களேன். ஆனால் ஒர்க்கு ஜாஸ்தியாக இருந்தாலும் அந்த 4-5 டேஸ் ரொம்ப ஜாலியாக போச்சுங்க. ஹஸ்பண்ட் லீவ் போட்டு அவர் வந்திருந்தார். பையனை ஸ்கூல் லீவு, தம்பி ஒய்ஃபு, சின்னவன், எங்கள் அம்மா, பெரிய தம்பி எல்லோரும் ஒரு இடத்துல இருக்கும்போது ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் ஒர்க்கு ஜாஸ்தி தான், இருந்தாலும் ஒரு ஜாலியாக போச்சு. அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் 5 மினிட்ஸ்ன்னு சொல்லியிருந்தால ஸ்ட்ரைட்டாக போயிட்டு லெஃப்ட்டு கட் பண்ணால் வீடு அங்கே தான் இருக்குது. நம்மளால் தூக்க முடியாதுன்றதுக்காக தான் வண்டி அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தோம். பாருங்கள், எல்லா திங்ஸும் எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டோம். ஆனால் எதையும் வந்து ஆர்கனைஸ் பண்ணாமல் உட்காந்துட்ருக்கோம். டயர்டாகிடுச்சு, ஃபுல் டயர்டு. ஹோட்டலில் இருந்து டீ வாங்கிட்டு வந்துட்டோம், ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு எல்லோரும் உட்காந்து பேசிக்கிட்டே ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருந்தோம். அம்மா வீடு இருக்கிறது வந்து டெட் எண்ட் தான். ரைட் சைடில் இப்போதைக்கு வீடு வராது, விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. வந்தால் வந்து லெஃப்ட் சைடில் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஓகே, உங்கள் வீட்லேயும் வீடு ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அட்ராசிட்டி எல்லாம் பண்ணுவீங்களான்றது வந்து மறக்காமல் எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் சப்போர்ட்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப முக்கியம். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வரும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான vlogல பார்க்கலாம். டாடா, பை பாய்.